எல்லாருக்கும் முன்னாடி எப்படிங்க எல்லாருக்கும் ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா வந்து லைப்பர்டெக்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்வான்ஸ்டான ஏர்பட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கேளுங்க, இது அட்வான்ஸ்டாக இருக்கிறதால ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகம் தான். கூட பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து இலவசமாக கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டான ஏர்பட் வந்து எனக்கு என்றைக்குமே வந்து அதிகமாக உடன்பாடு நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அட்வான்ஸ்டாக போகும்போது ப்ரொஃபஷனலாக போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோரும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க, ப்ரோ ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக அட்வான்ஸ்டான ஒரு ஏர்பட் போடுங்க, எங்களுக்கு வந்து மியூசிக் குவாலிட்டி கேட்கும்போது நல்ல சவுண்ட் வந்து அப்சர்வ் பண்ணணும்னு கேட்டதால் தான் ஃபைனலாக இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேர் என்னாச்சு ப்ரோ பிசி என்னாச்சு கேட்டுப்பீங்க. எனக்கு ஒரு வாரமாக என்னோட பர்சனல் ஒர்க்கில் நான் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து இறக்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்கிறேன். அதனால் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இலவசமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லைப்பர்டெக் வந்து என்னடா புதுசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ முறையாக இந்தியாவுக்கு லான்ச் ஆனதால் இப்போ நம்ம வந்து இதை பற்றி டெப்த்தாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் வாங்கணுச்சுன்னா இது பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே முழுமையாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே கீழே பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்குள்ளே லைக் பட்டன் ஹிட் பண்ணி வந்துடுறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு போனஸ் ஆப் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது இப்போ நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ஏர்னிங் சம்மந்தப்பட்ட ஆப்லாம் போடும்போது நிறைய பேர் வந்து ட்ரஸ்டடான ஒரே ஒரு ரம்மி ஆப் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் நான் வந்து சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஜங்லி ரம்மி தான் நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜங்லி ரம்மியோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கேஷ் கட்டி விளையாடலாம், அல்லது பார்த்தீங்கன்னா வந்து இல்லைன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து விளையாடி பார்க்கலாம். டோர்னமெண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த டோர்னமெண்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். பல தரப்பான டோர்னமெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்ல இருக்கு. இதுல வந்து முக்கியமான ஹைலைட்டடான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இது கவர்மெண்ட் அப்ரூவலோட நடக்குது, இந்தியன் கவர்மெண்டோட. இதுல எப்படி மணி வந்து வித்ட்ரால் செய்யணும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரைட் சைடு வந்து உங்களுக்கு கோட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேவைசின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது கேவைசி நீங்கள் முதல்ல பண்ணீங்க. ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் போகிறதால கேவைசி பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் கேவைசி பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வித்ட்ரால் செய்யணும்னு நான் காட்டுறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ரிக்வஸ்ட் வித்ட்ரால் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிக்வஸ்ட் வித்ட்ரால் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறமா வந்து மினிமம் வந்து 100 ரூபா உங்களால் வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். 100 ரூபா நீங்கள் வந்து வித்ட்ரால் கொடுத்த அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து அந்த வித்ட்ரால் அமௌண்ட் வந்து வந்துடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து 100% டெபாசிட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. 100% டெபாசிட் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் கேஷ்ன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆட் பண்ண போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து 200 ரூபா போட்டு டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வரும். இல்லை எக்ஸாம்பிள் 500 ரூபா போட்டீங்கன்னா 1000 ரூபா வரும். இதில் வந்து இது 100% வந்து இது வந்து டெபாசிட் உங்களுக்கு ஆட் கேஷ் ஆகிறதால இது வந்து ஒரு பிகினர், அது மட்டும் இல்லாமல் நான் நார்மலாக ஸ்டார்டிங்கில் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டான ஆப். என்னோட சஜஷனில் வந்து ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் சஜஷன் பண்ணுங்க ரம்மிக்குன்னு கேட்டுருந்தீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஆப்பாக இருக்கிறதால கண்டிப்பாக இந்த ஆப் நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்போட அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே கொடுத்துறேன். கண்டிப்பாக பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக டீசெண்டாக இருக்குது. பிராண்டிங் லோகோ போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரூலி வயர்லெஸ் ஸ்டோர் இயர்ஃபோன்ஸ் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே எல்லாம் போட்டிருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா Qualcomm வந்து கொடுத்துருக்கான் சிப்செட், அப்புறமா WAC கோட் கொடுத்துருக்கான், அப்புறமா எக்ஸட்ரா எல்லாமே இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 2 இயர்பட் வந்து அழகாக இருக்குது, பிளாக் கலர். அது மட்டும் இல்லாமல் பில்ட் குவாலிட்டி பார்க்க நல்லா இருக்குது. நம்ம லேட்டராக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மேட் ஃபினிஷ். அது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி சொல்லலாம். உள்ளார பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. சவுண்ட் பார்த்தீங்கன்னா 700 mAh வருது இன்க்ளூடட். ஏர்பட் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 50 mAh உள்ள வர மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சாலிடாக இருக்குன்னு சொல்ல முடியும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஏர்பட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Type-C கேபிள் இன்க்ளூடடாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது சொல்ல முடியும். அப்புறம் யூசர் மேனுவல் வந்து ப்ரீஃபாக இருக்குது. நீங்கள் யூசர் மேனுவல் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணீங்க, ஏன்னா வந்து அவங்க ஆப்பும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. டச் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து சின்ன பட்டன் டச் டைப் தான். உங்களுக்கு வந்து அது வந்து அழுத்தும் போது உங்களுக்கு தெரியும். இதோட கேஸில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பிராண்டிங் லோகோ இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா Type-C கேபிள் நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டுக்கலாம். ஹைலைட்டடான விஷயம் சொல்லலாம். பிராண்டிங் கம்பெனி தரப்பில் வந்து 10 மணி சார்ஜ் சொல்கிறாங்க. ஆனால் என்னோட தரப்பு நான் வந்து 7 மணி வரைக்கும் சார்ஜ் இருக்குது. நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் நல்லா ஃபிக்ஸாக உட்காந்துக்குது. கீழே போட்டாலும் வரல. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த LED லைட் வந்து உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகல. ஏன்னா வந்து அது எடுக்கும் போது தான் வந்து
வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பாக்ஸ் வந்து டைட்டாக தான் இருக்க சொல்ல முடியும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இப்போ நான் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட் வந்து 3 பாயிண்ட் இருக்கு காட்டும், திரும்பி வைக்கும் போது 3 பாயிண்ட் காட்டும். நார்மலாக தான் 25, அது மட்டும் இல்லாமல் 50, 75 பேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் பேர் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு வந்து அது கேட்குது பேர் பண்ணணுமா கேட்டது, இல்லைனா ஒன்று வச்சு கூட உங்களால் பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது. இப்போ சவுண்ட் குவாலிட்டி நீங்களே ரியலாக கேளுங்க. இப்போ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வீடியோ கால் பேசுகிறேன். ஒரே ஒரு ஹெட்ஃபோன் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குதா, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா, செய்கையில் வந்து ஆக்ஷன் மட்டும் காட்டுங்க. சூப்பராக இருக்கா? நல்லா கிளியராக கேட்குதுல்ல நான் பேசுகிறது? மைக் குவாலிட்டி நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே, பாய், வைக்கிறேன். இது வந்து காதில் மாட்டும் போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. தலையாட்டும் போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கும் ரொம்ப நேரம் பாட்டு கேட்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரு குவாலிட்டி ஏர்பட்டுக்குள்ளே எல்லாமே இதில் எல்லா பொருத்தங்களும் வந்து இதில் இருக்குது. ஏன்னா ஃபைனலாக இதை பற்றி நம்ம பேசிக்கலாம். ரொம்ப ஒரு அமேசிங்கான ஏர்பட் சொல்லுவேன். க்ளீனாக இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது, மிட்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. குவால்காமோட சிப்செட் நல்ல பர்ஃபார்மன்ஸிங் பண்ணுது. ஒரு 70 மணி நேரம் ப்ளேபேக் டைம் உங்களால் யூஸ் பண்ண முடியும். 10 மணி நேரம் கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க, ஆனால் 7 மணி நேரம் தாராளமாக வருது. ஒரு IP7X வந்து வாட்டர் ப்ரூஃபோட ஒரு நல்ல ஒரு ஏர்பட் சொல்லலாம். அதனால் ஃபைனலாக இதோட ஃபுல்லான இது சவுண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் இதோட மியூசிக் குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் மைக் குவாலிட்டி, இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எல்லாமே காட்டிப்பேன் கேட்குறேன். இதோட ப்ரோஸ்ன்னு சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேட்ரி பேக்கப், அது மட்டும் மியூசிக் தான் ஃபஸ்ட்டு, அதுதான் சொல்லணும். மியூசிக் குவாலிட்டி அமேசிங்காக இருக்குங்க. அதில் நான் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. பேட்டரி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 7 மணி நேரம் நிற்கிது. அதில் எந்த குறையில நீங்கள் வந்து 7 மணி நேரம் சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜாக இருக்கிற மினிமம் வந்து 15 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டாலே வந்து நான் பேக்கப் டைம் வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்துடுது. அது எப்படியோ அது என்ன நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம், குவால்காமோட இதில் இது இருக்கிறால நல்லா அதில் வர எந்த குறையும் இல்லை. சவுண்ட் குவாலிட்டி மாசாக இருக்கிறதால இது. இப்போ கான்ஸ்ன்னு சொல்ல போனால் இதில் முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பேச விருப்பப்படணும். கான்ஸ் சொல்ல போனால் இதில் வந்து நான் குறிப்பிட்ட கான்ஸ் இல்லை, ஆனால் ஒரு தரப்பு மக்களுக்கு வந்து இது கான்ஸாக வரும். ஏன்னா வந்து அது என்னை கூட சார்ந்த மாதிரி. இப்போ பட்ஜெட்னு ஃபீல் பண்ணும்போது இது பட்ஜெட்டாக வராது. ஆனால் குவாலிட்டின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா குவாலிட்டியில் வந்து நம்ம எவ்வளோக்கு நம்ம வந்து பணம் நம்ம செலவு பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபியூச்சர் வரைக்கும் வரும். அதுதான் வந்து இதில் வந்து கான்செப்ட் சொல்லுவேன். என்ன கான்செப்ட் அப்படின்னா இதோட விலை 6999 ரூபா. 6999 ரூபான்னு நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ 6999 ரூபாய்க்கு வாங்குவேன் கேட்டிங்கன்னா நான் வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன் கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோக்கு நான் வந்து இந்த ப்ராடக்ட்டு செலவு பண்ணணுமா யோசிப்பேன். ஆனால் அதே என்னோடய தம்பி வந்து எனக்கு குவாலிட்டியான ஹெட்ஃபோன் வேணுங்க, இதுதான் வேணுமான்னு கேட்டால் அவனுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். அதுதான் என்னோட எண்ணம். அதே மாதிரி தான் பல பேரோட எண்ணமாக இருக்கும். ஆனால் ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து வாங்கணும், நீங்கள் மியூசிக் குவாலிட்டி நல்லா கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப வருதுன்னு நான் சொல்லுவேன். ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று சொல்லிட்டு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக விற்கக்கூடிய ஒரு வெப்சைட் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக இந்த ப்ராடக்ட் வாங்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வாரண்டி எல்லாமே வந்து அதில் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ராடக்ட்டு காசுக்கு ஏற்ற வேல்யூவான ப்ராடக்ட் தான். ஆனால் எப்படி சொல்லணும்னா இதில் வந்து நல்ல லைஃப் வரும். இதில் யூஸ் பண்ணி டெக்னாலஜிலேருந்து அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கேட்குறதுலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் எதிர்பார்த்துருந்தேன் இந்த ப்ராடக்ட் எப்படி கிவ் அவே வின் பண்ணுறது. ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கமெண்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு லைக் பண்ணிங்க. முதல்ல வந்து கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வந்துடுறாங்க. கீழே வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த ப்ராடக்ட் எதுக்கு வேணும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி ஏதாவது கருத்து ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் வந்துடுறாங்க. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு யாராவது ஒரு நபருக்கு ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக்கில் ஏதாவது குரூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு நண்பருக்கு ஷேர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஏதாவது எத்தனை குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்களா இருந்து அது குரூப்புக்கு ஃபோன் ஷேர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஒரு வேளை வின் ஆகிட்டிங்கன்னா நான் அந்த வின் ஆனதுக்கப்புறமா வந்து நான் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் செய்யும் போது வந்து அதை நான் மெயிலில் கேட்பேன். அந்த நேரத்தில் இல்லைன்னா நான் வந்து இதோட எலிஜிபிலிட்டி அதுதான், அதை ஞாபகம் வச்சுங்க.
அதனால் ஃபஸ்ட்டு லைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணணும். அது மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்ஸ்அப், அது மட்டும் ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படும், இந்த பார்த்தீங்கன்னா வந்து வர மாதம் செப்டம்பர் வந்து 14ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படும். அது முக்கியமாக கம்யூனிட்டி டேப்பில் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீ கீழே கமெண்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமில் தான், ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் தான் பிக் பண்ணுறது, நான் பிக்கப் பண்ணல. அதனால் நம்ம லக் பேஸ் தான், நம்ம சேனல் தான் அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து கிவ்அவே வந்து நடந்துட்டுருக்காங்க, வரி பண்ணாதீங்க. அதனால் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே பெஸ்ட் பை லிங்கில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வாங்க மறந்துடாதீங்க. ஹோப் இன்னைக்குள்ள வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உள்ள கருத்து ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ண இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடுறேன். இப்போ தான் சேனல் புதுசாக வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க் கீழே கொடுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாதிரி. அப்போ இந்த வீடியோ வந்துகிட்டே இருக்க மாட்டேன். பாய்.